என்ன உம்மை பார்த்து அலட்சியம் பண்ணானா? அதை ஏன் கேட்கறீங்க? நமக்கு ஆகாதவனா இருந்தாலும் அதிகாரி ஆச்சேன்னு வெக்கத்தை விட்டு வணக்கம்னு சொன்னேன். அவன் என்ன பார்க்காமலே என்ன திமிரா பதில் சொல்லிட்டான் தெரியுமா? நேத்து முளைச்சு நாத்து நெடுமரத்தை பார்த்து அலட்சியம் பண்ணிச்சான். ஓய், முதல்ல அவனை கரையெடுத்தாதான் நாம இந்த ஊர்ல கரையெடுத்து நடக்க முடியும். அது மட்டுமா, முருகன் இங்கேயே இருந்தா வள்ளியுடைய கல்யாணம் நடக்காம தடுக்கிறதுக்கு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருப்பான். ஆமா ஆமா, முக்கியமா அதையும் கவனிக்கணும். இன்னைக்கு உங்களை அவமானப்படுத்தினா நாளைக்கு 10 பேர் மத்தியில வச்சு இவரையும் அவமானப்படுத்துவான். ஏன் ஏற்கனவே உன்னை பஞ்சாயத்துல நிறுத்தி அவமானப்படுத்தினவன் தானே? எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குங்க. ஓய் நமச்சிவாய், இந்த முருகனை எப்படியாவது மறுபடியும் ஊரை விட்டு வரட்டணும். அதுக்கு எவ்வளவு செலவான இருக்கு? இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். என்ன தண்டனை காலம் முடியறதுக்கு முந்தி ஊருக்குள்ள நுழைஞ்ச முதல் தப்பு குற்றவாளிங்கிறத மறைச்சு கலெக்டர் மாத்துறது 2வது தப்பு அப்படின்னு ஒரு புகார் மனு எழுதி நேரா கலெக்டருக்கே அனுப்பிச்சா அற்புதமான யோசனை. இன்னைக்கு எழுதிப்படும். இன்னைக்கு என்ன, இப்பவே எழுதிடுறேன். நான் தான் திருட்டு தாலி கட்டினேன்னு அவளுக்கு பப்ளிக்ல சொல்லுவாளா? அதான் இல்ல, திருட்டு தாலி கட்டப்பட்டது உண்மையான பஞ்சாயத்துல அத நீ கட்டதான் அவ சொன்னால. ஏண்டா பேசாம இருக்க? ஆமாமா, இது எனக்கு படவே இல்லை. இப்ப தெரிஞ்சுக்கிட்டா இல்ல? போடா, நீ போனதுல இருந்து அவ உன்னை பத்தியே ஏக்கமா இருக்கா. நீ எப்படியாவது அவளுக்கு சமாதானப்படுத்து. அது எப்படிமா முடியும்? அது எப்படியோ எனக்கு தெரியாது. நீ எப்படியாவது சமாதானப்படுத்து. அட, அவளா வந்துட்டாளே. வள்ளி, உண்மை என்னதுன்னு தெரிஞ்சுக்காம உன் மனசை நான் நோக செய்துட்டேன். அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். வள்ளி, ஏன் பேசாம இருக்க? என் மேல கோவமா? அத்தா, என்கிட்ட கோச்சிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனா உங்ககிட்ட கோச்சிக்கிறதுக்கு எனக்கு தைரியமே கிடையாது. நான் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. வள்ளி, தவறு என்னுடையது. இனிமே என் வாழ்க்கையில உங்ககிட்ட இது மாதிரி நடந்துக்கவே மாட்டேன். நடந்ததையெல்லாம் மறந்துடும். அத்தா, அத்தா, நம்ம எப்போ இப்படியே இருக்கணும். முருகன், முருகனே, வாடகையே இல்லாம நெஞ்சில குடி இருக்கு அஞ்சல. இது மாதிரி நம்ம 2 பேரும் சந்தோஷமா ஆடி பாடுற காலம் எப்போ? எப்போ? இங்கே வந்த இது காகிதம் கொடுக்க வந்தேன். அது இங்கதான் கொண்டு வந்து கொடுக்கணுமா? இல்ல, முக்கியமான காகிதம். உங்களை எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டீங்க. நிச்சயமா இங்க இருப்பீங்கன்னு தெரியும். ஆனா நான் கொஞ்சம் லேட். கலெக்டர் எழுதுற காகிதம் கொஞ்சம் மெல்ல பாக்குறது. ஓஹோ, சூழ்ச்சியும் சூறாவளியும் இன்னும் வயல போல் இருக்கு. என்ன எழுதிருக்கு? என்னை பத்தி கலெக்டருக்கு புகார் போயிருக்கு. அதனால உடனே நான் அவரை போய் பார்க்கணுமா? அட பாவிகளா! பாவிங்களே தான். யாரு? உங்க அப்பனையும் மச்சானும். வேற யாரும் இந்த மாதிரி நல்ல காரியத்தை செய்வாங்க? வள்ளி அழைச்சிட்டு வீட்டுக்கு போ. நான் உடனே தந்தி கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி, வாங்க. ஏமா அங்க நிக்கிறீங்க? கலெக்டருக்கு தந்தி கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி போய் தம்பி 3 நாள் ஆகுது. அவனை இன்னும் காணும். கவலைப்படாதீங்கம்மா. அண்ணன் கலெக்டர் நேரடியா பார்த்துட்டு வரலான்னு போயிருப்பாரு. சீக்கிரம் வந்துருவாருமா. முருகே என்ன பிரிஞ்சு ஒரு நாள் கூட இருந்ததில்லை. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நாங்கெல்லாம் இருக்கும்போது நீங்க ஏமா பயப்படுறீங்க? வாங்கம்மா, வீட்டுக்கு போலாம். வாங்கம்மா. ஏயா, காரையூர் முருகன் வந்தாரே, இருக்காங்க? இல்ல சார், யாரும் அப்படி வரலீங்க. இங்கதானே வந்ததா சொன்னாங்க. அப்படி யாரும் வரல சார். வரலையா? இப்ப எங்க இருந்து போய் தேடுறது? ஒண்ணுமே புரியல. ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, இன்னொரு பக்கம் கவலையா இருக்கு. அது என்னது? முருகன் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முயற்சி செய்வான் தான். முருகனை பத்தி நீ கவலைப்படாத. முன்கூட்டி யோசனை பண்ணி அவனை புடிச்சு ரகசியமான ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்க. நீ தைரியமா கல்யாண ஏற்பாட்டெல்லாம் நடத்து. அவன் ரொம்ப பொல்லாதவன். அதோட உத்தியோகத்துல வேற இருந்தவன். ஒருவேளை போலீஸ் உதவியோட எப்படியாவது தப்பிச்சிட்டான்னா? கமலா, அதுக்கும் ஒரு வழி இருக்கு. என்ன? கொஞ்சம் செலவாகும். என்கிட்ட தற்சமயம் வசதி இல்ல. உங்ககிட்ட கேட்கறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. ஏன் அப்படி சொல்றீங்க? என் நலத்துல உங்களுக்கு அக்கறை இல்லையா? இந்த அவசரத்துக்கு இதை அடமானம் வச்சு பணம் வாங்கிக்கோங்க, அப்புறமா வீட்டுக்கலாம். என்னம்மா இது? இதுக்காக நகையா அடமானம் வச்சுக்கிறது? நகை எனக்கு முக்கியம் இல்ல, காரியம் தான் எனக்கு முக்கியம். புரியுது கமலா, புரியுது. நீ ஒண்ணுக்கும் கவலைப்படாத. நாளைக்கே கல்யாண ஏற்பாட்டை கவனி. முருகன் விஷயம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ. ரொம்ப சந்தோஷம். நான் வரட்டுமா? வரேன் செல்லம். நல்லது.
என்னங்க காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடாம இருக்கீங்களே, இந்த பாலையாவது சாப்பிடுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? கமலம், கல்யாண கோலத்துல உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் உன்னை அதே மாதிரி பாக்குறேன். என் கண்ணறிஞ்சு இருக்கிற. முகூர்த்தம் முடிஞ்சதும் முதல்ல உனக்கு தான் திருஷ்டி சுத்தி போட போறேன். போங்க, உங்க கண்ணுக்கு நான் அழகா இருக்கேன்னா அது நான் செய்த பாக்கியம். அதே கல்யாண புடவை, கையில அதே வளையல், காதுல அதே வைரத்தோடு, கழுத்துல கமலம் சங்கிலி எங்க? சங்கிலி சங்கிலி வந்து இந்த கல்யாண கலவரத்துல நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த சங்கிலிய அழிச்சு நம்ம வள்ளிக்கு வளையல் செஞ்சு போட்டுட்டேன். என்ன கமலம் இது? ஆரம்பத்திலேயே உன்னை பத்திரமா வச்சுக்க சொல்லித்தானே கொடுத்தேன். அழிக்கிறதுக்கு முன்னால என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கப்படாதா? வள்ளிக்கு வேணா வேற புதுசா செஞ்சுட்டா போகுது. அவங்க அம்மா போட்டிருந்த தங்கம் வள்ளி கையிலேயே கிடக்கட்டும் நினைச்சுதான் அதை அவளுக்கு வளையலா செஞ்சேன். இதுலயாவது அவ சந்தோஷம் அடையட்டும். அது சரி, இப்போ உனக்கு? எனக்கு எதுக்குங்க? என் கண்ணு முன்னாடி நீங்க மகாராஜா மாதிரி நிக்கும் போது பொண்ணுக்கும் பொருளுக்குமா நான் ஆசைப்பட போறேன். அம்மா நேரமாகுது, கல்யாண பொண்ணு சிங்காரிக்க வேணா? நீங்க பால் சாப்பிடுங்க, நான் வள்ளி. நமஸ்காரம்.